தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த நீதித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை சட்டக்கல்லூரி மாணவி நந்தினியின் உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக இன்றும் தொடர்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ராமானுஜத்திடம் கேட்கலாம். ராமானுஜம், இப்போ மதுவிலக்கு கோரி 3வது நாளாக நந்தினி உண்ணாவிரதம் இருக்கிற நிலையில ஏற்கனவே பலர் அவருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் இருந்துட்டு வராங்க. தற்போது எவ்வளவு பேர் நந்தினிக்கு ஆதரவா அந்த இடத்துல உண்ணாவிரதத்தில் இருக்கிறாங்க? தமிழகத்தில் பூரண மது விலக்கு வேண்டும், அதுவரை எங்களது போராட்டம் தொடரும் என்ற கொள்கையோடு கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் நந்தினி என்ற அரசு சட்டக்கல்லூரி மாணவி தன்னந்தனியாக உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கினார். அவருக்கு ஆதரவாக அன்று இரவே விஜயகுமார் என்ற மாணவர் அவரோடு இணைந்தார். தற்போது அவரோடு லொயோலா கல்லூரியை சேர்ந்த ஜோ பிரிட்டோ, மணிகண்டன் மற்றும் கருப்பசாமி உட்பட 6 மாணவர்கள், மொத்தம் ஒரு மாணவி உட்பட 6 மாணக்கர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டுள்ளார்கள். இவர்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்னவென்று நாம் காலையிலே நந்தினியிடம் பேசினோம். அப்பொழுது நந்தினி தெளிவாக ஒரு விஷயத்தை கூறினாள். தமிழக அரசுக்கு 22,000 கோடி ரூபாய் வருவாய் வருகிறது, அதனால்தான் மதுவை ஒழிக்க முடியாது என்ற கருத்து இருந்தால் அதனை மாற்றுவதற்கு எங்களிடம் வழி இருக்கிறது. அது என்ன வழி என்று கேட்டோம். தமிழகத்தையே உலுக்கிய கிரானைட் முறைகேடு ஊழலில் சுமார் 40,000 கோடி ரூபாய் வரை அரசுக்கு வருமானம் வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த 40,000 கோடி ரூபாய் வந்தால் சுமார் ஒரு ஆண்டிற்கு 20 கோடி ரூபாய் என்று கணக்கெடுத்தால் கூட 2 ஆண்டிற்கு அதிக அளவில் பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற திட்டங்களை அரசு செயல்படுத்த வேண்டும். ஏற்கனவே அங்கு வெட்டி எடுக்கப்பட்ட கிரானைட் கற்களை ஏலமுட முந்தைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்சுல் மிஸ்ரா ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார். அந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தினாலே சுமார் 40,000 கோடிக்கு மேல் கிடைக்கும். இப்படி அரசுக்கு உபரியாக வருமானம் கிடைக்கும் பட்சத்தில் இது பூரண மதுவிலக்கு என்பது தமிழகத்தில் சாத்தியமே. அதற்காக தான் எங்கள் போராட்டம். அது மட்டுமில்லாமல் அரசு இதனை கொள்கை முடிவு என்று அறிவித்திருக்கிறது. கொள்கை முடிவு சட்டத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடாது என்பது மாணவியினுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே கொள்கை முடிவினை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும் என்றும் சுமோட்டோ, அதாவது தானாக முன் வழக்காக எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் இதில் கருத்தில் கொண்டு பூரண மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்றும், இதன் மூலம் ஆண்டிற்கு சுமார் 1 லட்சம் பேர் மதுவினால் அடிமையாகி உயிரிழக்கிறார்கள். இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த மக்களுக்கு நலத்திட்டங்கள் சேவை செய்வதற்கு இந்த பணம் தேவைப்படுதோ அதை விட முக்கியம் அந்த மக்கள் உயிரோடு வாழ வேண்டியது. இதனை தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த பிரச்சனையால் பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடந்த பல்வேறு சம்பவங்களை அவர் பட்டியலிடுகிறார். ஒன்று, மதுரை மாநகரில் காவல்துறை குடும்பத்தை சார்ந்த ஒருவர் மது பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்ததால் அந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய எண்ணத்தை திருத்திக் கொள்வதற்காக குழந்தையோடு ஒரு பெண் தீக்குளித்தார். அவரை காப்பாற்ற இருந்த கணவர் மட்டுமே தற்போது உயிரோடு இருக்கிறார். குழந்தையும் அவரும் இறந்து விட்டார். அதே போல் தந்தையை திருத்த முடியாத 15 வயது சிறுவன் ஒருவர் தீக்குளித்து உயிரிழந்திருக்கிறார். இப்படி மதுவினால் நாட்டிற்கு எவ்வளவு கேடுகள் வருகிறது என்கிறதை பட்டியலிட வேண்டும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான குற்றச் செயல்கள் பார்த்தீர்கள் என்றால் மது அறிந்துவிட்டே செயல்படுகிறார்கள் என்ற கருத்தும் இருக்கிறது. இதை அனைத்தையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குற்றச் செயல்கள் குறைந்து அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ வேண்டும். தமிழகம் உண்மையான ஒரு சீர்திருத்த பாதையில் செல்ல வேண்டும் என்றால் இதனெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இவர்கள் எல்லாம் திராவிட கட்சிகள் எல்லாம் தங்களுடைய வழிகாட்டி என்று கூறக்கூடிய பெரியாரே சுமார் 1000 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார். அதற்கு காரணம் கல்லை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. இப்படி பல்வேறு முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பதே மாணவி இங்கே இருக்கக்கூடிய மாணக்கர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் லயோலா கல்லூரியில் இருந்து இங்கு போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்ட பந்தலில் இருக்கும் மணிகண்டன் என்ற மாணவியிடம் பேசுவோம். எதற்காக அவர் சென்னையிலிருந்து இங்க போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார்? மணிகண்டன், நீங்க சொல்லுங்க, இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு நீங்க சென்னையிலிருந்து இங்க ஆதரவு கொடுத்து இந்த பந்தல் அமர்ந்து உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய காரணம் என்ன? தமிழ்நாடு முழுவதும் உள்ள மதுக்கடைகளை மூடுவதே எங்களுடைய முதல் கோரிக்கை. காரணம் என்னவென்றால், எனது அப்பா ஒரு பயங்கர குடிகாரர். நாள்தோறும் குடித்துவிட்டு வீட்டில் மட்டுமில்லாமல் ஊரிலும் பல பிரச்சனைகளை செய்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு எங்களை மாத்திட்டு வர்றாரு. இது வெகு நாட்களாக என் மனசுல ரொம்ப இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் சகோதரி நந்தினி அவர்கள் மதுரையில் அடையாள உண்ணாவிரதம் இருந்தாங்க. மதுவை எதிர்த்து அவருடன் உண்ணாவிரதத்திலிருந்து என்னுடைய தமிழ் உறவுகளை காக்க வேண்டும் என்பதற்காக நானும் இதில் சாகும் வரை உண்ணாவிரதத்தில் இருந்துள்ளேன். இதற்கு தமிழக அரசு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கும் வரை எங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் தொடரும்.